இஸ்ரேல் தேசத்துல மேய்ப்பர்கள் ஆடுகளை ரொம்ப கண்ணும் கருத்துமா மேய்ப்பார்களாம். அப்படி அவங்க மேய்க்கும் பொழுது ஆடுகளுக்கென்று சில தொழுவங்கள் இருக்கும். இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தொழுவத்துக்குள்ள படுத்து கொண்டிருக்கும். என்னதான் அந்த ஆடுகளுக்கு தொழுவம் இருந்தாலும் அந்த தொழுவத்தின் வாசல்ல மேய்ப்பர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்களாம், நின்று கொண்டிருப்பார்களாம், இரவு நேரங்களில் படுத்து கொண்டிருப்பார்களாம். இந்த ஆடுகள் எப்பொழுதும் தன்னுடைய கவனத்தை அந்த வாசல் மேலேயே வைத்து கொண்டிருக்குமா. மேய்ப்பன் இருக்காரா, உட்கார்ந்துட்டு இருக்காரா, நிற்கிறாரா, படுத்துக்கிட்டு இருக்கிறாரா? இந்த ஆடுகளுக்கு அந்த வாசலை பார்த்து கொண்டிருப்பதே எப்பொழுதும் வழக்கமா இருக்குமா. அதை பார்க்கும் பொழுது இந்த மேய்ப்பர் அங்க இருந்துட்டாருன்னு சொன்னா இந்த தொழுவத்துக்குள்ள இந்த ஆடுகள் எல்லாம் அப்படி கம்பீரிக்குமாம். ரொம்ப ஒரு பாதுகாப்பான உணர்வை அவைகள் உணர்ந்து கொண்டே இருக்குமா. ரொம்ப நம்ம சேஃபா இருக்கோம், எந்த துஷ்ட விலங்குகள் நம்மை சேதப்படுத்த முடியாது, யாரும் நம்மளை பாதிச்சிட முடியாது, யாரும் கெடுதி செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லி அது மிகுந்த ஒரு தைரியத்தோடு அந்த தொழுவங்களிலே ஆடுகள் இருக்குமா. இப்போ தனக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆகாரம் வேணும், குடிக்க ஒரு தண்ணி வேணும், ஏதாச்சும் தன்னுடைய தேவை அப்படின்னு சொன்னா அந்த தேவையான பொருளை அந்த ஆடுகள் நாடாதாம், வாசலைத்தான் கவனித்து பார்க்குமா. வாசல்ல மேய்ப்பன் இருக்காரா, மேய்ப்பன் இருக்காரா? ஏன்னா அந்த மேய்ப்பன் சரியான நேரத்துல அதற்கு வேண்டிய உணவுகளை கொண்டு வந்து தருவாராம், நீராதாரங்களை கொண்டு வந்து தருவாராம். அப்போ இந்த ஆடுகளுக்கு எப்பவுமே அந்த வாசல் மேல ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்குமா. ஆகவேதான் இதை உணர்ந்த யூத மக்களை பார்த்துத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கும் நம்ம ஒரு ஆடுகளை போல இருக்கலாம். வாழ்க்கையில, வீட்டில், நம்ம பயணிக்கக்கூடிய பயணங்கள்ல, எல்லா நிலைகளிலேயும் நம்ம இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை மீட்ட இரட்சகராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏன்னா அவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாகத்தான் மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் மூலம்தான் நமக்கு இந்த பாக்கியமான வாழ்க்கை கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்ப அவரை நம்ம கவனிக்க வேணும், அவரை நம்ம தியானிக்க வேணும், அவரை நம்ம நினைக்க வேணும், நாம் அவரை சிந்திக்க வேணும். ஏன்னா அவர்தான் வாசல். நான் சொல்றேன், அந்த நினைவுகள் எப்பொழுதும் உங்க பயணத்துல, உங்க படிப்புல, உங்களுடைய போக்குல, உங்க வரவுல, உங்க கொடுக்கல் வாங்கல், குடும்ப நிர்வாகம், உங்க பொருளாதார நிலையில, உங்க பிசினஸ்க்கு அடுத்த விஷயத்துல, உங்க எல்லா விதமான ஏற்ற இறக்கங்கள்ல, சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகள்ல அவரையே நீங்க நினைச்சு பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணருவீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனா நான் அப்படி வரல, ஏன்னா நான் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுனால அவர் நம்மை காக்கும் தெய்வம், அவர் நம்மை போஷிக்கும் தெய்வம். உள்ளும் புறமும், உள்ளான ஆன்ம ரீதியாகவும் புறம்பான பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீங்களும் நானும் நம்பக்கூடிய ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்வில் எத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வழிகள், பாதைகள் எல்லாவற்றிலையும்
அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் காக்கப்படுவீர்கள், பாதுகாப்புக்குள் இருப்பீர்கள், பரிபூர்ணம் அடைவீர்கள். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவே வாசல். அவரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயமாகவே பிழைப்பார்கள். நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம்.